நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். இங்க எங்க இருக்கு உங்க வீடு? ஒரு 2 தெரு தள்ளி போகணும். 10 நிமிஷம் ஆகும். ஓ, நேத்து ஈவினிங் என்ன உன்னை பஸ்ல பார்க்கவே முடியல? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ஆட்டோல போயிட்டேன். ஓ, ஓகே. எங்க யாரையுமே காணோம்? மத்தவங்க என்ன யாரு? இல்ல, பொதுவா தான் கேட்டேன். இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, அதான். எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளாஸ்ல இருக்க ஒரு காமெடி பீஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங். யாரு? ஓவரா படம் ஓட்டுவானே வெற்றி, அவன் மட்டும்தான் மிஸ்ஸிங். இன்னைக்கு வர மாட்டான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல, வருவான். இப்ப யார்ட்டையாவது ஓசி லிஃப்ட் கேட்டு வருவான் பாரு. அண்ணா அண்ணா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுண்ணா, சீக்கிரம் எடுனா வண்டிய. இப்படியே போனா ஜாலியா இல்லை, ஃபீரிங் பார்த்துட்டு போலாம். ஐயோ ஜாலியா இருக்கு. நிறுத்துண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இதோ வரான் பாரு. பாப்போண்ணா. நான் சொல்லல, இப்ப நம்மள பாத்து ஈன்னு இழிப்பான் பாரு. மனசுக்குள்ள பெரிய ஆரியான்னு நினைப்பு அவனுக்கு. நீ சம்பந்தமே இல்லாம அவன் மேல வெறுப்பாகுற. கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் குடுக்குற அலப்புற அதுதான் கடுப்பா இருக்கு. இப்போ தலைய சீவுவான் பாரு. தலைய சீவும் போது விசில் அடிக்கணுமே. எப்படி ஸ்வேத் எல்லாத்தையும் கரெக்டா சொல்ற? இவனுங்களை பத்தி தெரியாதா? they are so predictable. அடுத்து அவர் என்ன பண்ணுவாரு? அவரா? எவரு? இல்ல, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டேன். அவனா செல்போன் எடுப்பான், சம்பந்தமே இல்லாம யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி சீனை போடுவான். சீச்சி, நீ வேணா பாரேன். ஒருவேளை ஃபோன் எடுக்கலனா? அவன் நல்லவன் ஒத்துக்கிறேன், போதுமா? அதுக்கு சொல்லல. அவன் போனை எடுத்தே தீருவான் பாரு. கூட பேசுறதுக்கு ஆள் இல்லைல்ல, சோ கண்டிப்பா அவன் போன்ல தான் சீன் ஓட்டி ஆகணும். ஃபோன் எடுக்காத, ஃபோன் எடுக்காத, ஃபோன் எடுக்காத. அங்க பாரேன், நான் சொன்னேன்ல. ஏதாவது எமர்ஜென்சி ஃபோனா இருக்கும். ஒன்னும் இருக்காது. இப்ப பாரு அவன் போடுற சீனை. ஹலோ மச்சி, எங்கடா இருக்க? நான் இங்கே தான்டா, காலேஜ் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. இல்லடா, அப்பா பென்ஸ்ல தான் போக சொன்னாரு. உனக்கு தான் தெரியுமே நமக்கு இந்த சீன் போடுறதுனா பிடிக்காதுன்னு. அதான் சிம்பிளா இருக்கட்டமேனு காலேஜ் பஸ்லயே போறேன்டா. ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம்ல. எது பென்ஸ் வச்சிருக்கிற மூஞ்சியா இது? முதல்ல பாக்கெட்ல பென் வச்சிருக்கான்னு பாரு. லீவ்ல தானே? லீவ்ல தோ நம்ம இந்த பக்கத்துல நியூயார்க்ல அங்கதான்டா போயிருந்தேன். அத்தை வீடு அங்கதானே இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது மச்சான், செம்ம சிட்டிடா. டெய்லி நைட்டு பார்ட்டி தான், செம்ம பண்றா. பார்த்தல்ல, இவன் நியூயார்க் நியூசிலாந்து கொட்டுறத லீவ்ல ஓட்டில அத்தை வீட்டுல இருந்துட்டு இவன் எப்படி சீன் போடுறான் பாரு. ஆமா மச்சான், எல்லாத்துலயும் 200 out of 200 தான். இது அடுத்து போய் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது 700 தாண்டாலே அதிசயம்ட்டு. நீ சம்பந்தமே இல்லாம அவன் மேல வெறுப்பாவற. அமைதியா இருந்தா நாம ஏன் வெறுப்பாக போறோம்?
சும்மா கேட்குறவன்லாம் கேன பையன் நினச்சிட்டு ஜப்பான்லேருந்து ஜாக்கி சான் கூப்பிட்டாரு, அமெரிக்காலேருந்து மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாருன்னு சும்மா சீனை போட்டால் வெறுப்பாகுதுல்ல. சரி விடு. அவனை விடுறதா? நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா அவன் சீன் ஓட்டிக்கிட்டே இருப்பான். இப்போ பாரு நம்ம ட்ரீட்மெண்ட்டை. ஆமா மச்சான், தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மி தான், அதனால தான் ஸ்டேட் ரேங்க் வரலடா. ஹலோ நாராயணா, எப்படி இருக்க? ஆமா மச்சி, ஆமாம்மா. நாராயணா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. உனக்கு டிபிஏல ஆள் இருக்குல்ல, ஒருத்தனோட +2 மார்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் கூப்பிடுறேன் மச்சான். ஆமா நாராயணா, அவனோட பேரு, அவன் எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கிற டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். மார்க் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? ஆமா நாராயணா, மருந்தடிச்சும் இன்னும் கொசுத்தல் அப்படியே தான் இருக்கு. வச்சிட்டா? என்னடி இது? நீ சும்மா இரு. ஒருவேளை அவன் 200 மார்க் எல்லா சப்ஜெக்ட்லயும் வாங்கியிருந்தா? சான்ஸே இல்ல. வாங்கியிருந்தா நான் இந்த காலேஜ் விட்டே போயிடுறேன், போதுமா? இந்த பள்ளிக்கூடமே உங்க பையனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு சார். 2 வருஷமா நாங்க வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருந்தோம். உங்க பையன் தான் அதுல பால வாத்தான். என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நான் பார்த்ததே இல்லை சார். சார் இவன் யார் சார்? என் பையன். நீ 10 நிமிஷம் ஒரு இடத்துல நின்னாலும் நீ அங்கிருந்து போகும்போது அங்க இருக்கிற அத்தனை பேரும் காலம் பூரா உன்னை பத்தி தான் பேசணும்னு சொல்லி வளர்த்துருக்கேன் சார். ஆமா ஆமா, நான் கூட ஆயுஸ் பூராவுக்கும் இவனை மறக்கவே மாட்டேன். சார் புகழ்றதை விட்டுட்டு இவன் என்ன சாதிச்சான்னு சொல்லுங்க சார். கடந்த 9 வருஷமா 100% ரிசல்ட் கொடுத்தோம். 12th பரீட்சை எழுதின எல்லாருமே பாஸ். இந்த வருஷம் உங்க பையன் காலவாரி விட்டுவானோன்னு பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா ஜஸ்ட் பாஸ் பண்ணி எங்களை காப்பாத்தி விட்டுட்டான். எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு ஆட்டுவரில் பெத்திருந்தா மாவாவது அரைக்கலான்னு சொல்லுவாங்க. இவன் விஷயத்துல அது 100% கரெக்ட். சார் இவன் என்ன மார்க் சார் வாங்கியிருக்கான்? 420, அதாவது 420. உலக மேல்நிலை பள்ளியில முதல் முறையா ஜஸ்ட்ல பாஸ் பண்ண ஒரே பையன் உங்க பையன் தான். இது ஹிஸ்டரி சார். இப்படி சுகுரா பாஸ் ஆன பையனை உலகத்திலே எவனும் பார்த்திருக்க மாட்டான். ஒரு மார்க் குறைஞ்சிருந்தா கூட ஃபெயில். ஸ்கூல்ல இவன் பாஸ் ஆகி வெளியே போறத பெரிய விழாவா கொண்டாடுறாங்க. அந்த விழாவில் ஹைலைட் ஒரு டான்ஸ் சார். கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராட்சி. இந்தியன் படத்தோட பாட்டு. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஏன் நான் கூட அதுல 2 ஸ்டெப் போடுறேன். சார் இவனை டாக்டர் ஆக்கணும்னு நீங்களே மெடிக்கல் காலேஜ் கட்டினாலும் கண்டிப்பா இவனுக்கு சீட்டு கிடைக்காது. அப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போக முடியாதா? டாக்டரா போக முடியாது, வேணா பேஷண்டா போலாம் சார். அப்ப இவன் என்னதான் சார் பண்றது? எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு அட்மிஷன் கிடைக்க எந்த காலேஜ்லயும் வாய்ப்பு இல்ல. வேணா என்ஜினியரிங் காலேஜ்ல ட்ரை பண்ணுங்க, சான்ஸ் இருக்கு. சார் உங்களுக்கு ஆட்சியம் இல்லைன்னா உங்க ரூமை ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? எதுக்கு சார்? இவன் கூட நான் தனியா பேசணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வெளியே இருந்தீங்கன்னா. ஓகே சார். தேங்க்ஸ் சார் வேணாம் சார். அப்பா உங்ககிட்ட பேசணும்னு பிரியப்படுறாருல, பேசுப்பா பேசு. சார் 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 இப்படி தனியா விட்டு போகாதீங்க சார், ப்ளீஸ் சார். பா வேணாம்ப்பா, சொல்றது கேளுப்பா. ஐயோ பாப்பா சொல்றது கேளுப்பா. சார் வா சார் உள்ள. சார் ப்ளீஸ் சார்.